வணக்கம். விஜய்க்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பாஜக உதவி செய்யுது. கண்டிப்பா விஜய்க்கும் ஒரு மனசு இருக்குது. பாஜகவோட கூட்டணி வைக்கலான்னு சொல்லி. ஆனா அப்படி கூட்டணி வச்சா தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்களா? அவர் கட்சி ஆரம்பிச்சதே பாஜகவையும், திமுகவையும் எதிர்த்து தான். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி தான் கட்சிக்குள்ள வந்தாரு. ஆர்வமா இருந்தாரு. மக்களும் அதிக அளவுல அத நம்புனாங்க. இப்ப நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பாஜக உதவி செய்யுது. பாஜக மூலமா நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிய வந்துட்டோம் அப்டின்னம்னா, நம்ம பாஜகவ ஆதரிக்கலாம். ஆனா, பாஜக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் திமுக திரும்பவும் ஆட்சியில உட்காரக்கூடாதுங்கிறது தான். ஆனா விஜய் பாஜக சைடு போயிட்டார்னா, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்டிங்கிறத பாஜகவும் உணர்ந்துருச்சு. அதனால தாவேகாவுக்கு, விஜய்க்கு பெரிய அழுத்தம்லாம் குடுக்க விரும்பல. அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஆதரிக்கிறாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாரி விஜய விட்டுட்டாங்க. விட்டுட்டு இப்ப விஜய் என்னன்னா, காங்கிரஸோட ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ராகுல் காந்திட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டாரு. விரைவில விஜய், ராகுல் காந்தி சந்திப்பு நடக்கும். தாவேகா காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குது. அண்ணன் தம்பி உறவு. ராகுல் காந்தியும், ஸ்டாலினும் சகோதரர் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வாரு. அப்படிப்பட்டவர் எப்படி திமுக கூட்டணிய விட்டு வெளிய போவாரு? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், கிட்டத்தட்ட பல வருஷமா ஆச்சு. அவ்வளோ வருஷமா காங்கிரஸ் இன்னும் ஆட்சியில உட்காரல. ஆட்சி அதிகாரத்தில பங்கு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில பங்கு குடுக்காது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவும் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அது அதிமுக, பாஜக கூட்டணி சம்மந்தப்பட்டது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படி கிடையாது. விஜய் ஆட்சி அதிகாரத்தில கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தரேன். ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறார். இத காங்கிரஸ் ஏத்துக்குது. இங்க இருக்கிற காங்கிரஸோட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள், கட்சி தலைமை, மாநில தலைமை எல்லாமே ஏத்துக்குது. ஏத்துக்கிட்டு அவங்களும் ராகுல் காந்திட்ட விஜயோட நம்ம கூட்டணி வைக்கலாம். விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது. கண்டிப்பா நம்ம திமுகவோட கூட்டணி வைக்கிறத விட அதிக தொகுதிகள நமக்கு தருவாங்க. 2வது வெற்றி வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடிய குடுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா ராகுல் காந்திய பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு நெருக்கடி குடுக்க அவர் விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்திய இந்திய கூட்டணிக்கு மெயினா அச்சாரமா இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு ஒரு நெருக்கடிய குடுக்கணுமா? தேர்தல் அப்படிங்கிறது கொள்கையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு அத தாண்டி ஒரு நேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ராகுல் காந்தி, ஸ்டாலின் விஷயத்துல இருக்கு. இந்த மாரி சமயத்துல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்தாலும், விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. திமுக கூட்டணிக்குள்ள இருந்து காங்கிரஸ் வெளிய வரும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே நினைக்கிறாங்க. இத தான் பாஜகவும் விரும்புது. எப்படியாவது காங்கிரஸை கூட்டிகிட்டு வந்துருங்க, கூட்டணியை உடச்சி விடுங்க. இது எடப்பாடி பழனிசாமினாலே முடியல. அதனால் விஜய் மூலமாக காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்த வச்சு காங்கிரஸை திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்றி திமுக தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விசிகா கண்டிப்பாக வரும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வரும். இதோட கூடுதல் பலமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த கூட்டணியோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெற்றி பெறுது பெறலை அதை பற்றி அவங்க கவலையே படலை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமியோட கவலை. இது எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே கூட்டணி பலத்தை உருவாக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அன்புமணிகிட்ட கூட கேள்வி கேட்கும்போது கூட, நீங்கள் தாவேகோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கூட, இந்த சமயத்தில் நாங்கள் தேர்தலை கூட்டணி பற்றி பேச மாட்டோம், தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணின்னு சொன்னார். அவருக்கும் திமுக, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறத தாண்டி தாவேகோட ஒரு தடவை கூட்டணி வச்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அவங்களும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டார்ல. கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கும்போது ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பதவி நம்ம கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் தானே. நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர தேர்தலில் இது ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு நாங்களும் வரோம் உங்களோட கூட்டணி வைக்க, ஆனால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடாக விஜயை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. இதில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய் நம்ம கூட கூட்டணி வைக்கணுங்கிற விருப்பம் இல்லை. வந்தால் நல்லது, வரலைனாலும் ரொம்ப நல்லது. ஆனால் திமுக கூட்டணியை உடைக்கணும். திமுக கூட்டணியை உடைச்சிட்டு அவர் அந்த கூட்டணியோடு சேர்ந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு எதிராக அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இந்த கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு எதிராக இந்த சைடு பாஜக, அதிமுக கூட்டணி, அந்த சைடு பார்த்திங்கன்னா விஜய், காங்கிரஸ், விசிகா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த கூட்டணி, இவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிராக ஒரு அட்டாக் பண்ணணும். ஆனால் இப்போ டிடிவி தினகரன் என்னென்ன சொல்கிறாரு, விஜய் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் சரியாக தான் செயல்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஆனால் கலா யதார்த்தம் என்னவோ அதை தான் பேசிகிட்டு இருக்காரு டிடிவி தினகரன். ஆனால் கூட்டணி அப்படிங்கிற ஒரு இது வரும்போது கண்டிப்பாக
தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் காங்கிரஸோட விஜய் சேர்ந்து கூட்டணி அமைக்கும்போது பாஜக அதை வரவேற்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் காங்கிரஸ் எவ்வளோ தூரம் போயிட்டு போகிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜயை நம்ம சைடு இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், மீதி வேலையை நம்ம செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாஜகவும் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாற்று ஏற்பாடை விஜய் பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணமே பாஜக வந்து இப்போ வேணாங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. விஜய் தரப்புலேருந்து சொல்லப்படுற நியாயங்கள் வந்து சரியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் தேர்தலை சந்திக்க போகிற முதல் தேர்தல். இந்த சமயத்தில் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாஜகவை கொள்கை எதிரி, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லி நாங்கள் மக்களை போய் சந்தித்து பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டத்தில் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நாங்கள் சந்திக்க போகிற முதல் தேர்தலே இவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாது, மக்களை வந்து யோசிக்க வைக்கக்கூடாது, நாங்கள் வேணால் திமுக கூட்டணியாக உடைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் இப்போ வராங்க. அதனால விஜய்க்கு வந்து பாஜகவும் மேலிடமும் வந்து சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்படும். விரைவில் வந்து விஜய் ராகுல் காந்தியை சந்திப்பார், பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடியும். முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு சகோதர பாசம் அப்படின்னு சொல்கிற ராகுல் காந்தி கண்டிப்பாக ஒரு துரோகம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே நமக்கு விஜய் சப்போர்ட் வேணுங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க ராகுல் காந்திக்கு. இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாமே. அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு காங்கிரஸுக்கு ஒரு 60 சீட்டு தராங்க, 30 சீட்டு ஜெயிக்கிறாங்க, ஒரு வேளை தொங்கு சட்டமன்றம் அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து காங்கிரஸ் வந்து அப்படியே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருங்க, ஏதோ 2 அமைச்சர் பதவியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு அவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாவேகாவோட கூட்டணி வைக்குமா, கடுமையான விமர்சனத்தை பண்ணுறாங்களே, ஏன் விஜயை கைது பண்ணலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே, அவங்க வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து திமுகவை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான், இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இது என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இந்த வலுவான கூட்டணின்னு சொல்கிற இந்த அணி பிரிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு திமுக அணின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அணி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா 3வது விஜய் அந்த தலைமையில் அணிக்கிற அணி, இந்த 3 அணிகளும் வந்து ஒரு சைடு களத்தில் இறங்குவாங்க, ஒரு சைடு சீமான் அவர் தனியாக ஒரு களத்தை சந்திப்பார், 4 முனை போட்டி அப்படிங்கிறது இருக்குது. விஜய் தலைமையிலான அணி வந்து அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு வந்து அதில் இடம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா பாஜக அவங்க சைடு கேமை விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேமில் தான் வந்து விஜய் மாட்டுவார், விஜய் அந்த சமயத்தில் பாஜகவை ஆதரிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து விஜய் பாஜகவோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்ட மாட்டார் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. பாஜகவும் வந்து விஜயை விட்டுட்டாங்க. விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் சரி, திமுக கூட்டணியை உடைக்கணும், திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் பாஜகவோட எண்ணமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. திரும்பவும் திமுக வந்து ஆட்சியில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா 2029 அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப டஃப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால் விஜயை வளர்த்து விட்றாங்க, விஜயை அவர் போக்கிலே விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.